வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். நம்ம டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் டெல்டா மாவட்டத்தில் ஒரு பயங்கரமாக ஒரு பேச்சு கொடுத்துருந்தார். அவர் என்ன பேச்சு கொடுத்துருந்தாருன்னா, டெல்டா மாவட்டத்தில் மக்கள் விவசாயிகள் பயங்கரமாக பாதிக்கிறாங்க. ஒரு மூட்டைக்கு அரசாங்கம் 40 ரூபா, அதாவது 40 கிலோ மூட்டையை ஏற்றி இறக்குறதுக்கு 40 ரூபா லஞ்சமாக வாங்குகிறாங்க. அரசாங்கமே 10 ரூபா கொடுக்குது, ஆனால் இவங்க 40 ரூபா லஞ்சமாக வாங்குகிறாங்க. இந்த லஞ்ச பணம் எங்கே போகுதுன்னு இல்லை. 5 வருஷத்தில் கணக்கு பார்த்தா பல கோடி ரூபாயை திமுக அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்குது. அதனால் விவசாயிகள் பயங்கரமாக பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது வேற யாராவது சொல்லியிருந்தால் நம்பியிருக்க மாட்டாங்க. விவசாயிகளேங்கிற சொன்னாங்க, அதனால தான் நான் நம்பினேன். அது விவசாயிகள் பொய் சொல்ல மாட்டாங்க, விவசாயிகள் உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. அதே விவசாயி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதே விவசாயி பொய் சொல்ல மாட்டார், அதே விவசாயி உண்மையை தான் சொல்லுவார். டிவிக்கு அரசாங்கம் அமைச்சு 2 நாள் கூட ஆகலை. இன்றைக்கி அந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு விவசாயி வீடியோ போட்டிருக்காரு. ஒரு மூட்டைக்கு திமுக அரசாங்கம் 40 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டிவிக்கு அரசாங்கம் விஜய் அவர்களுடைய அரசாங்கம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மூட்டைக்கு 60 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு மூட்டைக்கு 60 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இது எந்த கணக்கு? இது எங்கே போகுது? விஜய் அவர்களுக்கு போதா, இல்லை அந்த தொகுதி எம்எல்ஏக்கு போதா, இல்லை அந்த தொகுதியில் இருக்கிற அதிகாரிகளுக்கு போதான்னு தெரியல. அந்த விவசாயி இன்னொரு சொல்லியிருந்தார், அந்த ஏரியாவில் ஓட்டுக்காக அந்த எம்எல்ஏ ஒரு ஓட்டுக்கு 300 ரூபா கொடுத்தா சொன்னார். அந்த பணத்தை அவர் வசூல் பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா விவசாயி நீங்கள் தான் சொன்னீங்க, விவசாயிக்கு பொய் சொல்ல மாட்டாங்க, விவசாயி உண்மை தான் சொல்லுவேன்னு சொன்னீங்க. இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு தெரியல. இந்த பணம் உங்களுக்கு வருதா, இல்லை உங்கள் கட்சி எம்எல்ஏக்கு வருதா, இல்லை அந்த குடோன் அந்த நெல் சேமிப்பு பண்ணுற குடோன் இருக்கல அந்த அதிகாரிக்கு போதா அப்படின்னு தெரியல. அவங்க மேலே ஏன்னா திமுக மேலே நீங்கள் கடுமையான குற்றச்சாட்டு வச்சீங்க. விஜய் அதாவது விவசாயிகள் பொய் சொல்ல மாட்டாங்க, விவசாயிகள் உண்மை தான் சொல்லுவாங்க, விவசாயிகள் பாதிக்கிறாங்க, ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, 5 வருஷத்தில் பல கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாங்க திமுக அப்படின்லாம் கத்துனீங்க. இன்றைக்கி மூட்டைக்கு 60 ரூபா வாங்குறீங்க. நீங்கள் எத்தனாயிரம் கோடி கொள்ளையடிக்க போக்குறீங்க? நீங்கள் நேர்மையான அதிகாரி தானே, நீங்கள் நேர்மையான அரசாங்கம் தானே. உங்கள் எம்எல்ஏ கிட்ட நீங்கள் கேட்கணுமில்ல, அந்த அதிகாரிகிட்ட நீங்கள் கேட்கணுமில்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல விவசாயிகள் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு. ஒரு விவசாயி தான் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை நான் என்னோடய ஃபேஸ்புக் வலைதளத்தில் ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், மக்கள் திருந்துங்கள். இவங்க ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கிற, ஊழல் இல்லாத அமைச்சு அமைக்கணும்னு ஊழல் பண்ணுறதுல அதிகமான ஊழலை இவங்க தான் பண்ணுவாங்க போல தெரியுது. ஏன்னா திமுக ஆட்சியில் மூட்டைக்கு 40 வாங்கினாங்க, ஆனால் இவங்க ஆட்சியில் திமுக மூட்டைக்கு 60 ரூபா வாங்குகிறாங்க. அதே மாதிரி டாஸ்மாக் ஒரு சமூக வலைதளத்தில் இன்றைக்கி காலையில் 2-3 வீடியோ பார்த்தேன். நான் ஃபேஸ்புக்கில் வீடியோவில் பார்த்தேன். நான் 2-3 வீடியோ பார்த்தேன், 2-3 வீடியோ பார்த்தேன். அங்கே திமுக ஆட்சியில் எம்ஆர்பிக்கு மேலே பாட்டிலுக்கு 10 ரூபா எச்சா வச்சு விற்கிறதா தான் புகார் வந்தது. ஆனால் இன்றைக்கி 2-3 வீடியோ பார்த்தேன், பாட்டிலுக்கு எம்ஆர்பிக்கு மேலே 20 ரூபா எச்சா வச்சு விற்றுட்டுருக்குறாங்க. இவங்க தான் ஊழல் ஒழிக்க போகிற கட்சியா? ஆட்சிக்கு 2 நாளும் கூட ஆகலை, அதில் ஊழல், இதில் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல். பொதுவாக நாங்கள் ஊழலாத ஆட்சி அமைப்போம், நாங்கள் பல கோடியை வச்சுருக்கிறோம், நாங்கள் பல கோடியை விட்டுட்டு வந்திருக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக வரல, மக்களுக்கு நல்ல சேர்க்காக வந்தோன்னு வாய்களே பேசுனீங்க. இன்றைக்கி என்ன ஊழல் நடந்துட்டுருக்குது? இந்த ஊழலுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு சீக்கிரம் தெரிவிங்க. ஏன்னா டாஸ்மாகை விடுங்க, அது குடிக்காரன், அவன் குடிச்சு எப்படியோ போட்டு காம்பாரி ஏசாம என்னவோ பண்ணி நாசம் போட்டு விவசாயிகளை பாதிக்காமல் பார்த்துங்க. 40 ரூபாய் ஏற்றிருக்கு, 40 ரூபா வாங்கிட்டு நீங்கள் 60 ரூபா வாங்கிட்டு இருக்கான். இப்போ ஆரம்பிச்சு 2 நாள்லேயே இன்னும் ஒரு வாரத்தில் 70 ரூபா வாங்கான், இன்னொரு 2 வாரத்தில் கழிச்சு 100 ரூபா வாங்கான். விவசாயி என்ன பண்ணுற, நைட்டும் பகலும் பாடுபட்டு, பாம்புக்கு பயந்து, பள்ளிக்கு பயந்து, கரண்ட் இல்லாமல், தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டாடுற விவசாயிகிட்ட அநியாயமாக மூட்டைக்கு 60 ரூபாய் பிடுங்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்குது? உங்களுக்கே கடவுளுக்கு அடுக்குமா இது? இது நேர்மையான முறையில் இந்த பிரச்சனைங்க நீங்கள் தீர்த்து வைப்பீங்க நான் நம்புகிறோம். ஜெய்ஹிந்த், வணக்கம்.